போகிறோம்னா பரவதமலைக்கு போகிறோம். அதாவது இப்போ வந்து திருவாரூர்லேருந்து கிளம்புறோம். இப்போ திருவாரூர் டிப்போவை போயிட்டு அங்கேருந்து கிளாம்பாக்கம் பேருந்து பிடித்து கிளாம்பாக்கம் போயிட்டு அங்கேருந்து போலூர் பஸ் பிடிச்சி அங்கேருந்து போகிறோம். இப்போ வந்து வாங்க காட்டுறேன் எந்தெந்த திருவாரூர்லேருந்து எப்படி ட்ராவல் பண்ணுறது காட்டுறோம் வாங்க. காய்ஸ் இப்போ நாங்கள் கரெக்டாக பஸ் ஏற போகிறோம். 7 மணிக்கு ஏறணுங்க. இப்போ தாங்க 10 ஆகுதுங்க. இப்போ தாங்க வந்தோம் கிளாம்பாக்கம் பஸ். இப்போ வந்து நம்ம போய் பஸ் தேடி போலூர் பஸ் ஏறணும் பாருங்க. இப்போ தான் நாங்கள் கீழம்பாக்கம் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போலூர் போனோம். அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு மாறணும். காய்ஸ் நாங்கள் கரெக்டாக கீழம்பாக்கம் ரீச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போலூர் பஸ்ஸுக்கு தான் இப்போ போக போகிறோம். 2 ஹவரில் போயிட்டு போலூரை போய் ரீச் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அங்கேருந்து ஒரு செங்கம் பஸ்ஸை பிடிச்சி பர்வதமலையை ரீச் பண்ண போகிறோம். வாங்க இப்படிலாம் பண்ணிருக்காது. பர்வதமலை காய்ஸ்க்கு நாங்கள் கரெக்டாக பர்வதமலையை ரீச் பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் வந்து நடந்து போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து குளிச்சுட்டு கோயில்கிட்ட காய்ஸ் பர்வதமலை வந்துட்டோம். இப்போ நாங்கள் ஏற போகிறோம். ஏறது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கோம். இங்கே பாருங்கள் செப்பலை விட்டு வரதுக்கு 2 பேர் போயிருக்கானுங்க வரானுங்க. ஸோ காய்ஸ் மலை ஏற போகிறோம். காய்ஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். பேக் மாட்டிட்டு ப்ரோ மலை ஏற போகிறோம். இப்போ எப்படி இருக்கு? எங்களுக்கு தமிழ் இதுவாக இருக்கு. ஃபஸ்ட் டைமு நாய்க்கு கூட வந்துதாங்க. ஆமாம் சித்தர் கூட வந்தார். சித்தர் நம்ம கூட வந்தார். கூட வந்தார். ஸோ பார்க்கலாங்க. அது பாருங்க மலை அது செம பெருசாக அது தெரிஞ்சு பாருங்க. இங்கே தான் ஏற போகிறோம். காய்ஸ் மறக்காமல் பாருங்கள். இப்போ ஆஞ்சநேயர் வந்திருக்காரு என்ட்ரன்ஸில். மலையை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காய்ஸ் கிட்டத்தட்ட பர்வதமலைக்கு வந்துட்டோம். இப்போ எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். பர்வதமலைக்கு வந்துட்டோம். இங்கே பர்வதமலைக்கு வந்துட்டோம். இப்போ வந்து அங்கே பாருங்கள் 4 உச்சிரல் கோயில். இப்போ நாங்கள் படிக்கடலே போகிறதா இல்லை, நாங்கள் இங்கேருந்து இப்படி ஏற போகிறோம். கிட்டத்தட்ட வந்து மலைக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இப்போ நம்ம மலைக்கிட்ட வந்துட்டோம் காய்ஸ். ஆமாம் ஆல்மோஸ்ட் நாங்கள் மலைக்கிட்ட வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் மலை அடிவாரத்துக்கு தான் போக போகிறோம். இப்போ மலை அடிவாரத்தில் வந்து சாப்பாடு போடுறோன்னு சொன்னாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு மலை ஏறுறதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காய்ஸ் வந்து கோயிலை நெருங்கிட்டோம். இங்கே தான் சாப்பாடு போடுற இடம். சாப்பிட்டுட்டு தெம்பா ஏறுவோம். வாங்க போகலாம். இங்கே கிணற பார்த்துருக்கோம். பாருங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. செம்ம ஆழம், சரியான ஆழம் காய்ஸ். சின்ன கல். சரி வாங்க போகலாம். காய்ஸ் இப்போ மெல்லமாக நாங்கள் வந்து அடுத்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வனதுர்கை அம்மன் ஆலயத்திற்கு கிட்டத்தட்ட நெருங்கியிருக்கோம். பசங்கள்லாம் பேக் டு பேக் பின்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஓகே காய்ஸ் நாங்கள் இப்போ படிக்கட்டு ஏற போகிறோம். பாருங்கள் படிக்கட்டு ஏற போகிறோம். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். படிக்கட்டு ஏற போகிறோம். படிக்கட்டு ஏற போகிறோம். படிக்கட்டு ஏறிட்டு இருக்கோம். இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா இந்த வியூலாம் பார்த்துட்டு இருக்காங்க. கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது கரெக்டாக. இப்போ அங்கே இருக்கிற கோயிலுக்கு தான் அங்கே போக போகிறோம். ஃபஸ்ட்டு படிக்கட்டு, நெக்ஸ்ட்டு வந்து கல்பாதை, அதை வந்து கடப்பாறை பாதைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதான் ஃபஸ்ட் டைமு. எங்கள் கூட நாய் வருது பாருங்கள், காலபைரவன். சரி வாங்க வாங்க வாங்க, கமான் என் கூடயே வாங்க. இப்போ 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 பார்த்தீங்கன்னா நாங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போயிட்டு இருக்கோம். முடியலன்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஏறிட்டோம், ஆனால் எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ரொம்ப முடியல கைஸ். மலை உச்சி இன்னும் தூரமாக இருக்குது கைஸ். ரொம்ப மூச்சா முடியல கைஸ், முடியல கைஸ். அந்நேரத்துக்கு ரொம்ப முடியல, ரொம்ப முடியல. கொஞ்சம் மழை ஏறணும், அதுக்கு தாக்க முடியல உடம்பு. மொத்தம் ஒரு 500 படிக்கட்டு ஏறி இருப்போம் கைஸ், சுத்தமாக முடியல. நீங்கள் வர மாதிரி இருந்தால் பேக் அந்த ரூமில் குளிக்கிறத தாண்டி நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க பேக். ஆமாம் கைஸ், எத்தனை வராது, பேக் மட்டும் எடுத்துகிட்டு வராதிங்க கைஸ், ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாக இருக்குது. ஒன்றும் அங்கே போய் பார்த்துட்டு தெரிய போகுது. இப்போ ரெண்டாவது கல்பாதை வரும் கைஸ், அதே ஏறணும். அது கடப்பாறை பாதை கைஸ். இதெல்லாம் ஏறி முடிச்சிட்டுனா சிவனை ஃபைனலாக பார்த்துடலாம் கைஸ். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ப்ரோ ஃபைனலாக படிக்கட்டு இப்போ தான் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா கல்பாதை தான், அடுத்தது கடப்பாறை பாதை. இது ஆல்ரெடி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. காய்ஸ் ஃபைனலாக நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகிட்டோம் பருவதமலை. இப்போ உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இப்போ வெளியே வந்திருக்கோம். பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எவ்வளோ கீழே இருக்குன்னு.